கால் பண்ணி வர செம்மன் அனுப்பிச்சு அவங்கள வர சொல்லுவாங்க. வர சொல்லி 2 பேர்கிட்ட சுமூகமா என்ன பேசி என்ன மேக்சிமம் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணி பேசுறது தான் அவங்களோட வேலை. ஸோ லைக் இட்ஸ் மீடியேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் இருக்கும். நீங்க ஆக்சுவலி இப்ப நீங்களும் நானும் எப்படி பேசிக்கிறோம் இல்லையா? சோ உங்க மனசுல என்ன இருக்குன்றத சொல்றதுக்கும் இவங்க மனசுல என்ன இருக்கிறத சொல்றதுக்கும் இவங்க 2 பேரும் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் பார்ப்பார். அவரும் ஓரளவுக்கு மேல அவங்க இல்ல நாங்க இந்த கோர்ட்ஸ் அந்த மாதிரி இல்ல எங்களுக்கு உடன்பாடு இல்ல நாங்க இப்படிதான் நடந்துப்போம் அப்படின்னு சொன்னா தென் ஷில் ப்ரொசீட் வித் த ஃபர்தர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு காமிச்சு விட்டுருவாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து இப்படி சொல்லிட்டே இருந்தோடனே நான் சரி டொமஸ்டிக் வயலன்ஸ்ல நீங்க ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சரி அவங்க கூப்பிட்டு 2 சைட் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் மேஜர் தான், ஸோ இவங்க தே ஹேவ் த ரைட்ஸ் டு மேரி, கரெக்டுங்களா? தே வாண்ட் யுவர் பர்மிஷன். ஸோ அதனால இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரிலாம் யூஸ்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, ஹராஸ்மெண்ட் பண்றது, வேலைக்கு போகாம அவர் சட்டையெல்லாம் கிழிச்சு போடுறது, அயன் பண்ணி ஓட்ட பண்றது, அந்த மாதிரிலாம் பொண்ணுது அந்த மாதிரிலாம் பண்ண உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல இனிமேட்டு இவங்க கூட நான் இருக்க விட முடியல, நான் வந்து